நான் ஆக்சுவலி பாம்பேல இருக்கேன் சாதாரணமா. ஸோ நிறைய அப்படியா? ஓகே. ஹலோ ஹலோ. என் பேர் டிஜே பானு. நான் இதுக்கு முன்னாடி வந்து வாழ் மாடர்ன் லவ் சென்னை இமைகள் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆக்சுவலி திரு என்னோட ஃப்ரெண்ட். அவங்க கூட இன்னொன்று ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியதான். அதான் அது வேற வேற திங்ஸ். பட் அவங்க கேட்பாங்க, நான் ஓகே சொன்னேன். இது நட்புக்காக அவங்களுக்காக பண்ண ஒரு படம். எனக்கு 2 ஆர்டிஸ்ட் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. என்னோட அப்பாவுக்கு வந்து பயங்கரமா பிடிக்கிற ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி. ஸோ நான் பாம்பேல இருக்கும்போது இல்லை முன்னாடி ராய்ப்பூர்ல இருக்கும்போது இந்த 2 ஆர்டிஸ்ட் பத்தி அவர் வந்து எனக்கு சொன்னாங்க. நான் சினிமால வந்து முன்னாடியே. ஸோ இட் வாஸ் வெரி வெரி குட் ஃபீலிங் டு ஆக்சுவலி ஒர்க் வித் தெம். அதுக்கப்புறம் ரஹ்மான் அவர்கள் பற்றி என்ன சொல்லலாம், அது அது எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அவர் பண்ணாரு அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் சச் அ ஹாப்பி டே. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ. சாருக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் மீட் பண்ணுறேன். அவரோட படம் ட்ரெயின் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ குட் லக் டு ஹிம். ஸ்டோரி தெரியும், பிரமாண்டமாக இருக்குது. பட் இந்த படத்தை பற்றி நான் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் டிரெக்டர் கிருத்திகா அவர்கள் எனக்கு இந்த படத்தில் வர சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்ஸ் இருந்துச்சு. அண்ட் 2 கேரக்டர்ஸோட சாய்ஸ் கொடுத்தாங்க. நான் இது சூஸ் பண்ணேன். நான் இன்ன வரைக்கும் என் கெரியரில் இந்த மாதிரி ரோல் பண்ணல. ஐ ஹோப் யூ லைக் இட். ஒரு ஃபீல் குட் ஃபில்ம் இது. அண்ட் இந்த படத்தோட ஹீரோ ஜெயம் ரவி அண்ட் ஹீரோயின் நித்யா மேனன். அவர் கூட நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. வி ஷாட் இன் சென்னை, அப்புறமா பெங்களூர்ல ஷூட் பண்ணோம். ரொம்ப ஜாலி பார்ட்டி. அதுக்கு மேலே யோகி பாபு சார் அண்ட் லால் சார் டீமே ரொம்ப ஜாலியாக ஷூட்டிங் பண்ணாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காது எனர்ஜி உங்களுக்கு படத்தில் தெரியுது. அண்ட் ஆக்சுவலி ஏஆர் ரஹ்மான் சார் கூட ஏதாவது படம் பண்ணல, இன்டெரக்டாக இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் அவர் கூட. ஸோ ஐ எம் ஒர்க்கிங் வித் ஹிம். And to the rest of the cast and crew, Gavnik படத்தோட டிஓபி நம்ம கூடவே தான் இருந்தாங்க. ரொம்ப ஜாலியான ஆள். We had a great time shooting the movie. So all the energies to this movie and hope you enjoy the movie. Thank you. இது எனக்கு யார் கொடுத்தாங்க, கிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அதுக்காக இந்த படத்தில் நீ பார்க்க போறீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் எனக்கு இந்த மாதிரி ரோல்ஸாக வந்துருக்கு. ஸோ எனக்கு என்ன ரோல் வந்தாலும் ஐ கிவ் மை பெஸ்ட். ஸோ திஸ் மூவி ஆல்சோ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஆக்செப்டன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். No comments. Okay, but thank you so much. Ready? Wait, sir. Okay, rolling, sir. மாலை வணக்கம். ரொம்ப அழகான டைட்டில். என் லைஃப்பில் சினிமா கற்றுக் கொடுத்த ஒரு டைட்டில், காதலிக்க நேரமில்லை. ஸ்ரீதர் சார் என்னுடைய ஆதர்சமான ஒரு டைரக்டர். அனுபவம் புதுமை வந்து இன்னைக்கு வரைக்கும் அனுபவம் புதுமையாகவே இருக்குது. கிருத்திகா வந்து எங்களோட கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து இவ்வளோ படங்களை எடுத்து இந்த மாதிரி ஒரு அழகான டைட்டில் வச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பர்டிகுலர் நித்யா மேனன் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்ல வேணாம். நான் இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஆக்டர்ஸ். இந்த படம் ரொம்ப ரொம்ப அழகான படமாக இருக்கும். ரொம்ப எளிமையான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு see this movie. இந்த மாலை வந்து உங்களுக்கு வாழ்த்துக்காக வந்திருக்கேன். பர்டிகுலர் ரகுமான் சார் பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, எந்த மேடையிலையும் பார்த்ததில்லை. அன்றைக்கி வந்து பார்த்தா பெரிய சர்ப்ரைஸு, வினய் எல்லாருமே. ஸோ எங்கள் டீம் இது ஆக்சுவலி டைரக்டர்லேருந்து ஆக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே எங்கள் டீமு. வினய் இருந்தாலும் ரொம்ப சின்சியரான ரோல் தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி அ சூப்பர் டூப்பர் ஹிட். ஐ விஷ் ஃப்ரம் மை பாட்டம் மோஸ்ட் ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச். Graphics பண்ணுங்க. Don't.
ஹாய், நான் இப்போ காதலிக்கு நேரமில்லை ஆடியோ லான்ச்சில் இருக்கேன். சாங்ஸ் ஏற்கனவே வந்து பயங்கர ஹிட். ஸோ இப்போ ஆடியோ லான்ச்சுக்கு வந்துட்டு ஸ்டேஜில் வந்து ஏஆர் சார் பாடுறது அண்ட் ஹீரோவோட எவ்ரிதிங் பார்க்கறதுக்கு ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கிருத்திகா உதயநிதியோட அவங்களோட மூணாவது படம் நாலாவது படம் காதலிக்க நேரமில்லை. அந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்திருக்கேன். நிச்சயமாக இந்த பொங்கலுக்கு பொங்கலுக்கு நிறைய படங்கள் வருது. அதில் எந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வந்திருக்கேன். தேங்க்யூ. கேள்வி பதில் சொல்லுறீங்க. காதலிக்க நேரம் அது நம்ம லைஃபோட கலந்தது தானே. நேரம் நம்ம சொல்லுவோம், எல்லா விஷயத்துக்கும் நமக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் ஃபீல் பண்ணுவோம்ல. அப்போ காதல் ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்ம லைஃப்ல. அதை எதை ரொம்ப அதிகமாக செய்யணும்னு ஆசைப்படுறோமோ அதுக்கு நேரம்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல. அவ்வளோதான். சின்ன ஒரு என்ன சொல்றது, மனசுக்குள்ள பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டே இருக்கணும் ஆசைப்படுவோம். ஆனால் அதுக்கான டைம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவோம். அப்படி ஒரு டைம் அது நெகட்டிவா இல்லை. காதலிக்க நேரம் இல்லைங்கிறது நெகட்டிவ் டைட்டில் கிடையாது. காதலிக்க நேரம் இல்லைங்கிறது பாசிட்டிவா தான் நான் பார்க்குறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என் பேர் ராஜாப்பா. நான் காதலிக்க நேரம் இல்லையில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த படம் ஒரு வெரி ப்ரோக்ரெசிவான ஒரு லவ் ஃபிலிம். அண்ட் இதில் ஒரு சின்ன பார்ட் பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய ஆக்டர்ஸ், பெரிய பெரிய டிரெக்டர்ஸ் இன்னைக்கு வந்திருக்காங்க. அண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் சச் அ பிக் ஃபிலிம் ரெட் ஜெயண்டோட படத்தில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்களுக்கு எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ரஹ்மான் சாரோட இசையோட இணையத்துங்கிறது என்றைக்குமே ஒரு பெருமையான விஷயம். நேற்று கூட ஒரு பிறந்த நாளுக்கு சில போஸ்ட்லாம் பார்த்துட்டு இருந்தேன். கண்ணீர் துடைக்கும் கண்களுக்கு நீயே கைக்குட்டை அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு வாழ்க்கையை தன்னோட இசை மூலமா வாழ்ந்தவர். அவரோட இசையோட இணையது மிகப்பெரிய பெருமையா பார்க்குறேன். கிருத்திகா உதயநிதி மேம், அவங்களோட நான் ஏற்கனவே ஹார்மோன் கோலங்கள் அப்படின்னு சொல்லி திருநங்கைகளுக்காக ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய பின்புலம் இருந்தும் தான் வாழ்க்கையில் நல்லா இருக்கும்னு இல்லாமல் அடுத்தவங்களுக்காக உழைக்கணும், அதுக்காக ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிற உண்மையான மனசுள்ள ஒருத்தவங்க. அதுக்காக என்றைக்குமே அவங்க மேலே எனக்கு பெரிய மதிப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கும். பல படங்களில் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த பாடல்கள்லாம் நல்லா வந்திருக்கு. அதுக்கு அவங்க தமிழை தேர்ந்தெடுக்க விதம் ஒரு பெரிய காரணம். அண்ட் ரெட் ஜெயம் ரவி சார், நித்யா மேனன் மேம் எல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாரோடையுமே பல அனுபவங்கள் இருந்திருக்கு எனக்கு வேலை செஞ்ச இடத்துல. இவங்க எல்லாருக்குமே ஒட்டுமொத்த குழுவுக்குமே நான் நன்றியை தெரிவிச்சேன். வணக்கம், எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வணக்கம், எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் ரொம்ப ஒரு லாங் பிரேக்குக்கு அப்புறம் ஒரு படத்துல நடிச்சிருக்கேன். அதுவும் கிருத்திகாவோட படம் போது அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் ரொம்ப யங் வைப்ஸ் எங்களுக்கெல்லாம் அது ரொம்ப தேவை. ஸோ வி ஆர் ஆல் லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் ஐ எம் ஷுர் எனக்கு கிருத்திகாவோட க்ரோத் அஸ் அ ஃபிலிம் மேக்கர் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் 2 பேரும் ஒரே டைம்ல கமல் சரோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணோம் ஐஐடியில். அப்போலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் நான் அவங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. அண்ட் ஐம் விஷிங் த டீம் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இயக்குனருங்கும் போது அதில் பெண்ணு ஆண் எல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் அதே யூனோ சேலஞ்சஸ் தான், அதே என்ன சொல்றது பயணம் தான். பட் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் நான் பார்க்குறேன்னா,
அவங்க பர்சனலா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் கூப்பிட்டு இன்வைட் பண்ணாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு. அது ஒரு சொல்லுவாங்க, மேடம் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்டேட் கெஸ்ட் வரும்போது ஒவ்வொரு கெஸ்ட் ரூம்லயும் போய் கர்டன்ஸ் கிளீனா இருக்கா, பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் கிளீனா இருக்கா பார்ப்பாங்களாம். ஒரு பெண் அந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் கூட பர்சனல் டச் இருக்கும். அந்த டச் ஐ ஃபெல்ட் வித் கிருத்திகா. எங்களை செட்டில் நடத்துறது விதமா இருக்கட்டும், அவங்க சூப்பர் கூல். ஏன்னா நான் அப்படி கிடையாது, செட்ல நான் ரொம்ப டென்ஷன் மாஸ்டர். அதனால எனக்கு அவங்க ரொம்ப சூப்பர் கூலா ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபிலிம். இட்ஸ் அ ஸ்மால் ரோல் ஐ டிட், பட் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். யா, இன்னைக்கு நம்ம படம் காதலிக்க நேரமோட ஆடியோ லான்ச், பெரிய இவெண்ட். இந்த வருஷம் பொங்கல் ரிலீஸ். போன 3 வருஷம்லேருந்து என்னோட எல்லா படமும் பொங்கல் ரிலீஸ் தான். ஆக்சுவலி நான் மைக்கை தூக்கல. ஹலோ, யா, ஓகே, எல்லாருக்கும் வணக்கம் அகேன். இன்னைக்கு நம்ம படம் காதலிக்க நேரமுள்ள ஆடியோ லான்ச். போன 3 வருஷம்லேருந்து என்னோட எல்லா படமும் துணிவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பொங்கல் ரிலீஸ் தான். துணிவு பொங்கல் ரிலீஸ், கேப்டன் மில்லர் பொங்கல் ரிலீஸ். இந்த வருஷம் காதலிக்க நேரம் இல்லை. ஸோ நான் இது வரைக்கும் பண்ண படத்தில் ஒரு வித்தியாசமான கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினெட்லி ஒரு ஒரு இமோஷ்னல் மூவி இது. எனக்கு ஒரு ஸ்பெஷல் மூவி. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வருஷம் டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு பி ஸ்பெஷல். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். என்னோட தமிழ் அவ்வளோ கரெக்டாக இல்லை, கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. இந்த காதலிக்க நேரம் இல்லை இந்த படத்தில் நடிச்சதில்ல நான் இப்போ ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டு கிடைச்சிருக்கு எனக்கு. வேற எதுவும் இல்லை. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரா மாமன்னன் படத்தில் நான் நடிச்சிருக்கு. இந்த மாதிரி டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் கூட மாமன்னன் படத்தில் நடிச்சிருக்கு. இப்போ இந்த மினிஸ்டரோட ஒய்ஃப் டைரக்ட் பண்ண படத்தில் கூட நான் நடிச்சிருக்கு. தமிழ்ல வேற எந்த ஆர்டிஸ்டாவது அப்படி 3 சான்ஸ் கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது. அதுக்கும் ரொம்ப ஹாப்பி. என்ன கேரளாவில் இருந்து கூப்பிட்டு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்கு. படம் நல்லா வரும், கண்டிப்பாக நல்லா வரும். நல்ல ஃபீல் குட் படமாக இருக்கும். தேங்க்யூ. நேரமில்லை ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருக்கும், அதில் பணியாற்றிய டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ், கிருத்திகா ஸ்டாலின் அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். குழுவினருக்கும் அதில் நடிச்சிருக்கிற நித்யா மேனன், ஜெயம் ரவி அண்ட் இயக்குனர் கிருத்திகா ஸ்டாலின் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் செஞ்சிருக்கிறவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். and I wish the film great success and the audio launch to be a spectacular success. Thank you. ஒன்றும் இல்லை சார், I just Vetri சொன்னாரு, so I went and acted. That's about all. But I enjoy cinema. More importantly, Isai I love, and AR is doing Isai. I wish Kadhalikka Neramillai's Isai to be a major blockbuster. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் நன்றி. ஸோ எங்களோட காதலிக்க நேரமில்லை பொங்கலுக்கு வருது. இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபெஸ்டிவல் மூவி அண்ட் நாங்கள் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்கிறோம். 5 பாட்டு ரஹ்மான் சார் வந்து கொடுத்துருக்காரு. ஒரு பாட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களாம் கேட்டு என்ஜாய் பண்ணுவீங்கன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்போ நேரம் இருந்துச்சு, இப்போ யாருக்கும் நேரம் இல்லை. அதுதான் எல்லாருமே பயங்கர பிஸியாக இருக்கிறோம்.
ஸோ பட் காதலிக்க நேரம் இல்லைன்ற டைட்டில் இருந்தாலும் நாங்கள் காதல் பற்றி தான் பேசுகிறோம். என்னதான் நேரம் இல்லைனாலும் காதல்ன்றது எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அது ஒரு சின்ன ஸ்ட்ரகிளாகவும் இருக்கு, அது ஒரு சந்தோஷமும் கொடுக்குதுன்றது தான் பேசியிருக்கிறோம். அப்படிலாம் இல்லை, நான் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். அது எழுதுறது அப்புறம் எடுக்கிறது அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கே இந்த ஒரு டைம் தேவைப்படுது. ஏன் நம்ம நீங்க முடிஞ்சு போன கதையை வந்து இப்ப பேசிட்டு இருக்கீங்க. அந்த கதை எப்பயோ முடிஞ்சிருச்சு. அப்படிலாம் ஸோ என் படத்துல அவங்க நித்யா மேனனும் ஜெயம் ரவியும் நடிச்சிருக்கிறது தான் காதலிக்க நேரம் இல்லைல்ல ஒரு பெரிய ஹைலைட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பேரிங், 2 பேரும் வந்து பயங்கர ஃபினாமினலா இந்த கேரக்டரே அவங்க வந்து கொண்டு நிறுத்தி வச்சது அவங்க தான். இந்த படம் வந்து கேமராமேன் எல்லாருமே ஒரு கொலாபரேட்டட் ஜாயிண்ட் எஃபர்ட் தான் சொல்லுவேன் இந்த படம். ஸோ நாங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை எடுத்தோம். ஸோ அதனால நீங்கள் பார்க்குறவங்க என்ஜாய் பண்ணோம் நம்புகிறோம். ஓகே, தேங்க்யூ.